உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ அந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்டல். நேற்று கூட நான் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் கூட கேட்டிருந்தேன், நம்ம 2014 வந்து ஒரு தேர்தல் அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து நம்ம வந்து ஒரு சவால் விட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த சவால் விட்டு நம்ம வீடியோ போட்டிருந்ததுக்கு கீழே கமெண்ட்டில் யாருமே எந்த பதிலுமே கொடுக்கல. அதாவது அந்த சவாலுக்கு பதில் கொடுக்குற மாதிரி யாராவது கமெண்ட் கொடுத்துருக்கணும்ல, அந்த மாதிரி கொடுக்கல. ஏன்னா வந்து பிஜேபிக்காரங்க யாராவது ஒரு 500 வியூஸ் போயிருக்கு. அதில் யாராவது ஒருத்தர் கூட பிஜேபிக்காரங்க இருக்க மாட்டாங்க, இருப்பீங்கல்ல. ஸோ அப்போ நம்ம வீடியோ வந்து சவால் விட்டு போட்டிருக்கோம்னா, இது யாராவது ஒருத்தர் ஒரு கண்ணியாவது போடும் அந்த வீடியோ. ஸோ அப்போ அவங்க வந்து அதுக்கு பதில் கொடுக்க முடியுமா? அதாவது 2014 தேர்தல் அறிக்கையில் அவர் என்ன சொன்னார்னா, நான் ஆட்சிக்கு வந்தால் சுவிஸ் வங்கியில் உள்ள இந்தியர்களின் கருப்பு பணத்தை வந்து சுவிஸ் வங்கியில் இருக்குது, அதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து வெளிநாடுகளில் இருக்கும் இந்தியர்களின் கருப்பு பணத்தை மீட்டு ஏழைகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைப்பேன், ஒவ்வொரு இந்தியர்களோட வங்கிக் கணக்கிலையும் வரவு வைப்பேன், 15 லட்சம் அக்கௌண்ட்டில் போடுவேன்னு சொன்னார் நம்ம பாரத பிரதமர். ஆனால் இது வரைக்கும் செய்யலை. ஸோ அப்போ தேர்தல் அறிக்கையை சொன்னது செய்யலை. அப்போ இவங்க வந்து ஆட்சிக்கு வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏழை தாயின் மகன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு மோடியிலேருந்து குஜராத்லேருந்து வந்த மோடி ஐயா வந்து ஒரு ஏழை தாயின் மகன் தான், உண்மைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு சாதாரண நிலையிலேருந்து முதலமைச்சராக வந்து அப்புறம் பிரதமராக வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து பிரதமராக உட்கார்ந்தவுடனே அவங்கள நல்லது செய்ய விட மாட்டேன்றாங்கன்னு சொல்லி எனக்கு பல பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஐயா, நீங்கள் பேசுகிறதெல்லாம் கரெக்டு தாங்க, ஆனால் வந்து கார்ப்பரேட் சிஸ்டம் அப்படி இருக்குது. அதுபோக வெளிநாட்டு சக்திகள் வந்து அவங்கள நல்லது பண்ண விட மாட்டேன்றாங்க. அதாவது அவங்களுக்கு மேலே ஆள் இருப்பாங்க, இளம் நாட்டிகள்னு சொல்லக்கூடியவங்க. ஆனால் இளம் நாட்டிகள்னு சொன்னால் சிலருக்கு புரியாது. ஸோ அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க வெளிநாட்டிலேருந்து சில சக்திகள், அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம், அமெரிக்கா போன்ற நாடுகள், குறிப்பாக அமெரிக்காவை நம்ம சொல்லலாம். அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து அமெரிக்கா கிட்ட தான் சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறாங்க. இந்த போர் வந்து நிறுத்தம் ஆகும்போதோ, இப்போ இஸ்ரேல் ஈரான் போர் வந்துச்சு, திடீர்னு அமெரிக்கா சொன்னதுனால, அமெரிக்கா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால போர் நிறுத்திக்கிட்டாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய சில சிஸ்டம் கூட இன்னும் அந்த ஃபாலோப்பில் தான் இருக்காங்க. வெளிநாட்டுக்காரங்க ஏதோ இயக்கிட்டு இருக்காங்க, இளநாட்டிகள் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து வேறு மாதிரியும் சொல்லலாம். அதை அடுத்த வீடியோவில் சொல்லுவோம். ஏன்னா எல்லா வீடியோவில் நம்ம டீப்பாக போக வேண்டாம். ஸோ அதனால் வெளிநாட்டில் இருக்க சில சக்திகள் தான் இங்கே இந்தியாவில் வந்து ஆட்சி வந்து செய்ய விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தோம்னா 183 லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இவங்க வந்து கார்ப்பரேட்டுகளுக்கு ஏன் சப்போர்ட் ஆகுறாங்க? அதாவது ஏழைத்தாயின் மகன், நான் ஏழைகளுக்கு தான் நல்லது செய்வேன்னு வராரு. ஆனால் பதவியில் போய் உட்கார்ந்தோடனே, அந்த பதவியில் உட்கார்ந்தோடனே அவங்கள வந்து நல்லது செய்ய விடாமல் அம்பானி போன்ற தொழிலதிபர்கள் பேச்சை கேட்குற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் வெளிநாட்டு சக்திகள், அவங்க ஒரு பக்கம் இளநாட்டிகள், அதாவது ஓப்பனாக கூட சொல்லிட்டு போவோம், யூதர்கள் தான் இன்றைக்கி உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு அடிபடுது. ஸோ அவங்க வந்து டைரெக்டாக இது பண்ண மாட்டாங்க. ஒரு அமெரிக்கா மாதிரி சில நாடுகள் மூலிமா, அந்த ஏதோ ஒரு வெளிநாட்டு சக்தி மூலிமா சில வல்லரசு ஆதிக்க நாடுகள், ஏன்னா இப்போ ட்ரம்ப்பாக இருக்கட்டும், இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவாக இருக்கட்டும், சில நாட்டோடைய முக்கியமான நாட்டோட அதிபர்கள் ஃபுல்லாக யூதர்கள் தான் இருக்காங்க. அவங்களையும் வல்லரசு நாடுகளே அவங்க கட்டுப்பாட்டில் தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்தியாவையும் அந்த மாதிரி தான் வச்சுக்கிடுவாங்க. அவங்க நல்லது பண்ண விட மாட்டாங்க. அவங்க சொல்கிற சிஸ்டம் தான் கொண்டு வருவாங்க. ஸோ அவங்க சொல்கிற சிஸ்டம் தான் இங்கே ஃபுல்லாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ நம்ம எதுவும் தெரியாமல் இல்லை. இங்கே இருந்த மன்னராட்சி முறை மாற்றப்பட்டு தான் ஜனநாயக ஆட்சின்னு கொண்டு வந்தாங்க. ஜனநாயக ஆட்சியை வந்து அவங்க சுபாஷ் சந்திர போஸ் கையில் கொடுத்துருந்தா நிலைமையே வேறு மாதிரி இருந்திருக்கும். சுபாஷ் சந்திர போஸ் வந்து பிரிட்டிஷ்க்கு எதிரான ஒரு ஆட்சி அமைச்சிருப்பார். ஆனால் பிரிட்டிஷ்க்கு ஆதரவான ஆட்கள் யாருன்னு பார்க்குறாங்க. காந்தியடிகள் அமைதியாக தான் போனார். அப்போ பிரிட்டிஷ்க்கு ஆதரவான நிலைப்பாட்டை அவர் எடுக்கிறாரு. நேரு அவர்கள், இந்தியாவின் முதல் பிரதமர் நேரு வந்து காங்கிரஸ் வந்து இவங்களுக்கு ஆதரவாக போகிறாங்க, பிரிட்டிஷ் அரசியலமைப்பு. ஸோ அவங்க கையில் ஆட்சியை கொடுக்குறதுனால அவங்க கொண்டு வர்றது வந்து அந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் போதே, இந்தியா குடியரசு நாடாகும் போதே, அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் போதே ஒரு ஒரு குழு அமைத்து, டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் ஒரு குழு அமைத்தாலும் அந்த அம்பேத்கருக்கு அடுத்து இருக்கக்கூடிய மற்ற ஆட்களுடைய பேர்லாம் நீங்கள் கவனித்து பாருங்கள். பிரிட்டிஷ் அரசியலமைப்பு சட்டத்தை 75% அப்படி காப்பி அடிச்சு தான் இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டமே உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ இன்னும் அந்த வெள்ளைக்காரன் இங்கேருந்து போயிட்டான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இன்னும் நம்மளை ரூல் பண்ணுறது அவங்க தான் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தெரியும். தெரியாமல் எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். இந்த இம்மார்டல்னு வீடியோ போகிற எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலருக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ மீண்டும் மன்னராட்சியை கொண்டு வரணும்னு சொல்லி தான் நேற்று கூட நான் ஷார்ட் வீடியோ ஒரு 4 வீடியோ போட்டிருந்தேன். சுதந்திரத்துக்காக போராடிய மாமன்னர் மருதுபாண்டியர்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா பூலித்தேவன் இருக்காங்க, அப்புறம் நிறையா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயா இருக்காங்க, நிறையா பேர் இருக்காங்க. வெள்ளையனை எதிர்த்து போரிட்ட தமிழ்நாட்டில் தான் முதல் குரல் கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. 1800 அந்த காலகட்டங்களிலேயே வெள்ளையனை விரட்டி அடித்து 3 முறை அவர்கள் படையை வென்ற ஒரு தலைவர்னா
பூலித்தேவன், மாமன்னர் மருதுபாண்டியர்கள், அப்புறம் முத்துராமலிங்க சேதுபதி மன்னர், அவங்கெல்லாம் வந்து வெள்ளையனை எதிர்த்து குரல் கொடுத்தவர்கள், சிறைச்சாலைக்கு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மீண்டும் அந்த மன்னராட்சியை கொண்டு வரணும். ஆதி காலத்தில் நான் சொன்ன மாதிரி குமரி கண்டத்தை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் ஆட்சி எப்படி இருந்துச்சு, மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்களுடைய ஆட்சி எப்படி இருந்துச்சு, தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழனுடைய ஆட்சி எப்படி இருந்துச்சு, சோழர்கள் ஆட்சி. ஸோ இந்த ஒரு ஆட்சியை மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்னு தான் நேற்று கூட நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இது எப்படி அரசியலமைப்பு இப்போ இருக்குது, இந்த அரசியலமைப்புக்குள்ளே எப்படி மீண்டும் அதை கொண்டு வர முடியும், அதற்கு இயற்கையே ஒரு வழியை காட்டும். நேற்று கூட எனக்கு தஞ்சை மண்டலத்திலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார். நான் லைவ் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு தஞ்சை மண்டலத்திலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார். நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து, எந்த ஊருன்னு நான் அவர்கிட்ட கேட்கல, பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க வந்து மீண்டும் அந்த ஒரு ஆட்சி முறை வருங்கய்யா, நீங்கள் சொன்ன மாதிரி பாண்டிய மன்னன் ஆட்சி, அந்த வள்ளலார் முருகன் பாண்டிய மன்னன் அந்த இதில் வந்து ஒரு ஆட்சி வரப்போகுது, அது 3 மாதத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் வீடியோஸ் நான் 2 மந்த்தாக பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு நன்றி. ஸோ அவங்க 3 மாதத்தில் அந்த இம்மாற்றல் வருவார்னு அவங்க சொல்கிறாங்க. இயற்கையே அதற்கான வழியெல்லாம் காட்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா நானுமே 3 மாதம் அறிவிப்பு கொடுக்க போகிறேன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்கலாம், இறைவன் வழிகாட்டினார்னா ஒரு நல்ல மீண்டும் மன்னராட்சியை போல ஒரு ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து நம்ம இந்த ஜனநாயக ஆட்சியில் பயணிக்க வாய்ப்பு கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று கூட நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வந்து அவங்க வந்து தொடர்ந்து நாங்கள் தான் ஆட்சியில் இருப்போம் எதை வச்சு சொல்கிறாங்க, எந்த நொடியிலும் என்ன வேணால் நடக்கலாம். இங்கே அடுத்த 2026 அவங்க ஜெயிப்பாங்களான்னு தெரில. அது எலெக்ஷன் மூலம் நடக்குமானே தெரில. ஏன்னா இம்மாற்றல் வந்துட்டாருன்னா எலெக்ஷன் நடக்குமா, இல்லை என்ன மாதிரி சிஸ்டம் கொண்டு வர போகிறாங்கன்னே தெரியலையே. ஸோ அதனால வந்து மீண்டும் மன்னராட்சி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அரசியலமைப்பு சட்டப்படியே கொண்டு வந்தாலும் கூட அவங்க ஏதோ ஒரு பிரதமர் பதவிக்கோ முதலமைச்சர் பதவிக்கோ வராங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த பிரிட்டிஷ் அரசியலமைப்பு சட்டத்தெல்லாம் இருந்தாலும் காப்பி அடிச்சிருக்கோம், நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதெல்லாம் மாற்றிடுவாங்க. மாற்றி அவங்க வேற ஒரு சிஸ்டம், சித்திரங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு வேற ஒரு சிஸ்டம், அந்த பாண்டிய மன்னர்களின் ஆட்சி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து அமெரிக்காவெல்லாம் எதிர்த்து தான் அவங்க ஆட்சியை செய்வாங்க. உலகம் முழுக்க அவங்களுடைய அந்த கொள்கைகள் பரப்பப்பட்டு உலகளாவிய ஆட்சி. அதான் கோரக்கர் அருளி சந்திரரையில் சொன்னது மாதிரி சத்தியத்தை நிலைநாட்டி மன்னனென ஒரு உலக ஆழ்வார் அப்படின்னு சொன்னது மாதிரி ஒரு நல்ல ஒரு இந்தியாவுக்கான மன்னராட்சியை விரைவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எப்படி நடக்கணும், இயற்கையை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நேற்று கூட எனக்கு ஃபோன் பண்ணி ஒருத்தர் சொல்கிறாரு. ஸோ அது நடக்கும் அப்படின்றது எங்களோட நம்பிக்கை. ஸோ இந்த கிளவுடு 11 மேகங்கள் 11 அந்த சேனல் ஐயா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவர்கிட்ட ஃபோன்லாம் பேசியிருக்கேன். அவர் ஏன் தொடர்ந்து என்னையை பற்றி பேசிகிட்டு இருக்காருன்னு தெரியல. நான் அவர்கிட்ட ஃபோனில் சில சந்தேகங்களை கேட்டேன். அந்த ஐயாவை எனக்கு பிடிக்கும். அவரும் என்னோட வீடியோக்கெல்லாம் ரசித்து பார்ப்பார். ஆனால் இப்போ ஏன் என் மேலே கோபமாக இருக்காருன்னு தெரியல. ஸோ என்னையை பற்றி பேசுகிற சேனல் லிஸ்ட்டில் அவரும் வந்துட்டார். ஐயா என்னை பற்றி பேசுறது ஒன்றும் தப்பு இல்லை, நான் ஒன்றும் தவறாக எடுத்துக்க மாட்டேன், அவர் பாண்டிய மன்னனின் வாரிசு அப்படின்னு சொல்லி அவரை சொல்கிறாரு. அவரை நான் சாமியார்னு சொல்லியிருந்தேன் நேற்று வீடியோவில். அவர் நான் வந்து பாண்டிய மன்னனின் வாரிசுன்னு சொல்கிறார் அவர். நானும் அதே பாண்டிய மன்னனோட வாரிசு தான், சரிங்களா. நானும் மதுரையில் தான் இருக்கேன், பாண்டிய மன்னனின் வாரிசு தான் நான். வீடியோ பார்க்குற நீங்களும் பாண்டிய மன்னர்களோட வாரிசாக இருப்பீங்க, இல்லை சேர மன்னர்களோட வாரிசாக இருப்பீங்க, இல்லை சோழ மன்னர்களோட வாரிசாக இருப்பீங்க. ஆனால் ஒரு காலத்தில் பாண்டியர்கள் தான் குமரி கண்டத்தில் இருந்தாங்க. மதுரை ஆட்சி செய்யும் போதும் பாண்டியர்கள் தான் இருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக பாண்டியர்கள் ஆட்சி தான் இருந்துச்சு. அப்புறம் தான் இந்த பாண்டியர்கள் தான் சோழர்களாகவும் சேரர்களாகவும் பிரிகிறாங்க. பேஸ் வந்து இங்கே பாண்டிய மன்னன் தான் அடிப்படை, குமரி கண்டத்தை ஆண்டது. ஸோ அப்போ பாண்டிய மன்னர்கள் தான் பிரிஞ்சுக்கிறாங்க, அவங்களே பிரிச்சுக்கிறாங்க. சரி, சோழர் சேர சோழ பாண்டியர்னு பிரிச்சுக்கிறாங்க, அவ்வளோதான், எல்லாம் ஒன்று தான். அடிப்படை வந்து பாண்டிய மன்னர்கள் ஆட்சியிலேருந்து தான் வருது. ஸோ மீண்டும் அந்த மன்னராட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஜனநாயக ஆட்சி இருக்கட்டும், பட் ஆனால் வரக்கூடிய இம்மாற்றல் அவருக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சுக்குவார். எப்படிப்பா மாற்றி அமைப்பார்னு என்கிட்டலாம் ஃபோன் பண்ணி கேட்காதீங்க. ஏன்னா செல்வகுமார்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாரு சில டவுட். எனக்கு எது கேட்குறாரு, அவர் இம்மாற்றல்னு சொல்லிக்கிறாரு, மனசில் அவருக்கு எண்ணங்கள் இருக்குது. அப்புறம் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கணும். நான் தான் இம்மாற்றலும் நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ வேறு யாராவது வராந்தா உங்கள் தனிப்பட்ட முயற்சியில் வாங்க, என்கிட்ட சப்போர்ட் கேட்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன், சரிங்களா. ஆனால் நான் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கான அந்த ஆட்கள் கடவுளால் நியமிக்கப்பட்ட ஆட்கள், ஏன்னா நான் போய் ஆள்களை போய் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. கடவுளால் நியமிக்கப்பட்ட ஆட்கள் மூலியமாக ஆட்சி அமைப்போம், அவ்வளோதான். அது முருகப்பெருமான் காட்டுவாங்க அந்த ஆட்கள் யாருன்னு, அவங்க மூலிமா நாங்கள் ஆட்சி அமைப்போம். இது நம்ம விளையாட்டு காரியமாலாம் பேசிட்டு கிடையாது. ஸோ நம்ம வந்து மீண்டும் ஒரு அரசியல் நிகழ்வோடு பேசி கூட முடிச்சுக்கலாம். அதாவது தமிழ்நாட்டில் கூட வந்து பார்த்தோம்னா அரசியல் நடந்துக்கிட்டு இருக்க ஆட்சி வந்து பார்த்தோம்னா நம்ம கலாச்சார சீரழிவு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த போதைப் பொருள் பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. டாஸ்மாக் கடையெல்லாம் அடைக்கிறேன்னு சொல்லி தான் ஆட்சியை பிடிச்சாங்க, செய்யலை. நீட் தேர்வை ரத்து செய்வோன்னு சொன்னாங்க, செய்யலை. கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க, செய்யலை. ஸோ நிறையா திட்டங்கள் இவங்க திமுகவோட 2021 தேர்தல் அறிக்கை எடுத்து பார்த்திங்கன்னா
பாதி செஞ்சுருக்காங்க, பாதி செய்யலை, பாதி விஷயம் செய்யலை. எதுக்கு பொய்யான வாக்குறுதியை கொடுக்கணும்? பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சியை பிடிப்பது இவர்களின் நோக்கமாக இருக்குது. அதுபோக இவங்களுக்கு குடும்ப ஆட்சி தான். கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி ஐயா இப்படி தான் மீண்டும் மீண்டும், அதாவது கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம குடும்ப ஆட்சியாக வந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து மன்னர்களுடைய பரம்பரை கிடையாது. ஸோ இவங்க வந்து நாட்டை ஆள உரிமையும் கிடையாது. அவங்கள்ட்ட இருந்து நாட்டை மீட்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் நிறைய பேருக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்புறம் சில வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்கும். இந்த சேனலில் கூட என் நம்பர் கொடுக்குறேன், இப்போ இந்த வீடியோவில் கூட. ஆனால் அதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணி பேச வேண்டாம். நீங்கள் சிலர் வந்து நல்லா உங்கள்கிட்ட இது இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எல்லாம் ஒன்றிணைந்து இந்த மன்னராட்சியை மீண்டும் கொண்டு வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ மன்னராட்சியை கொண்டு வரணும், ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வரணும், ஒரு தமிழன் தமிழ்நாட்டை ஆடணும் அப்படின்ற கொள்கையோடு இருக்கிறவங்க, இந்தியாவுக்கு ஒரு தமிழன் தான் பிரதமர் ஆகணும், தமிழ் பற்று இருக்கணும். ஏன்னா திமுகவை எதிர்க்க காரணம், இங்கே இலங்கையில் படுகொலை நடந்தபோது திமுக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதை வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டாங்க. நினச்சிருந்தா அவங்க தடுத்துருக்கலாம். ஸோ தமிழ் பற்றுலாம் வந்து அவங்கள்ட்ட இருக்கான்னு கேட்டால் அந்த அளவுக்கு கிடையாது. சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சும்மா ஏதோ ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கொள்கைகள்லாம் நமக்கு எதை என்ன ஏதுன்னு பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு நீண்ட காலம் ஆட்சி செய்ய போகிறது கிடையாது. இவங்களை பற்றி நம்ம பேசுகிறதே நமக்கு வந்து டைம் வேஸ்ட் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வந்து ஆட்சி அமைப்பதற்கு முருகப்பெருமான் அழகாக வழியை காமிச்சிட்டாரு. இன்னொரு 3 மாதம் இல்லை இந்த 6 மாதத்துக்குள்ளே ஒரு அழகான ஒரு பாண்டிய மன்னனுடைய ஆட்சி, ஆதி காலத்தில் இருந்த ஆட்சி மீண்டும் வரப்போகுது. பண்டைய கால ஆட்சி முறை வரப்போகுது. ஆனால் இப்போ இருக்க சிஸ்டம் படி கொண்டு வருவாங்களா, இல்லை எப்படி மன்னராட்சி எப்போ கொண்டு வருவாங்களா, அரசியல் வழியாக வராங்களா, மன்னராட்சி வழியாக வராங்களான்னு தெரியலை. ஆனால் நல்ல ஒரு ஆட்சி இங்கே மலரப்போகுது. ப்ரிடிக்ஷன்ஸில் போட்ட மாதிரி. அறம்பாடி சித்திரப்பாடல் பொய் அப்படின்லாம் யாரும் சொல்லிட முடியாது. அதை பொய்ன்னு சொல்கிறவங்க அதை நிரூபித்து காட்டட்டும். அதேமாரி நோஸ்டாடமஸ் ப்ரிடிக்ஷன் பற்றி அது பொய்யா உண்மையா அப்படின்றது இருக்கட்டும் ஒரு பக்கம். அவங்களும் கரெக்டாக தான் கணிச்சிருக்காங்க. 2025 கணிச்சிருக்காங்க. அவர் 1503ஆம் வருஷம் அந்த ப்ரிடிக்ஷன் எழுதுறாரு. அதுலேருந்து 500 வருஷத்துக்கு மேலே அவர் கண்டிப்பாக வருவார் இம்மாற்றுள்ளர் அப்படின்னு சொல்கிறாங்க. கோரக்கரில் சந்திரரேகையிலையும் இருக்குது. அதெல்லாம் விட இந்த நேரத்தில் வந்து இங்கே ஆட்சி முறை சரியில்லை. நாம் மாற்றுவோம், நான் உறுதியாக நிற்கிறேன் அதில். ஆனால் நம்ம வந்து இதற்கான முயற்சியை வந்து இன்னொரு வருஷம் வேணால் நம்ம இதற்கான முயற்சி எடுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம மாற்றி அமைத்து நம்ம ஆட்சியில் அமரணும். சும்மா உட்காந்து பேசிகிட்டே இருக்கக்கூடாது, செயலில் நம்ம இறங்கணும் களத்தில். ஸோ அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வில்லிங்காக இந்த மாதிரி நான் பேசக்கூடிய விஷயங்களுக்கு உங்களுக்கு கருத்துக்கள் ஒத்து போகுதுன்னா என்னுடைய நம்பரை வாங்கிக்கோங்க. நான் லைவ் கொடுக்கும்போது நம்பர் வாங்கிட்டாலும் சரி, இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் நாங்கள் ஒரு குழு வச்சுருக்கோம், அந்த குழுவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம பயணிக்கலாம். ஏன்னா அரசாங்கத்துக்கு எதிராக சில நேரங்கள் நம்ம குரல் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். இல்லை இயற்கையாகவே நம்மளை ஆட்சியில் உட்கார வைக்கவும் வாய்ப்பு இருக்குது. இம்மாற்றுள்ளர் உட்கார போகிறாரு, நான் தான் இம்மாற்றுள்ளர்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா இங்கே ஆண்டுகிட்டு இருக்கவங்க வந்து திமுகவுக்கும் தமிழ்நாட்டால தகுதி கிடையாது. இங்கே எல்லாம் குடிச்சு நாட்டை வந்து குடிச்சு இன்றைக்கி இளம் விதவைகளோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. இப்படி இவங்களை இன்னும் ஒரு 15 வருஷம்லாம் உட்கார வச்சோம்னா 2021 ஜெயிச்சிட்டாங்க. 2026 நாங்கள் தான் ஜெயிப்போம், 2031 நாங்கள் தான் ஜெயிப்போம், 2036 நாங்கள் தான் ஜெயிப்போம்னு சவால் விடுறாங்க நேற்று ஒரு பாலிமர் நியூஸில். ஸோ இவங்களை தொடர்ந்து உட்கார வச்சோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள்லாம் குடிகாரனாக தான் போகணும். ஸோ இந்த மாதிரி ஆட்சி முறையை முதல்ல அகற்றணும். திமுக ஆட்சி அகற்ற போகிறோம். திமுக ஆட்சி மட்டும் இல்லை, மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவும் நீங்களும் விட்டு கொடுத்துருங்க. விட்டு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு மன்னராட்சி, இம்மாற்றுள்ளர் ஆட்சி வரப்போகுது. ஸோ 2026 மோடி ஐயாவோட பதவி முடிய போகுது. அவர் ரிசைன் பண்ணிட்டாருன்னா நம்ம போய் உட்காந்துக்கலாம். அவ்வளோதான். இயற்கையே அப்படி தான் கொண்டு வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க, ப்ரிடிக்ஷனில் இருக்குது. நீங்கள் அமெரிக்காவுக்கு பயந்து டேக்கு ஆட்சி இருக்கீங்க, ரிசைன் பண்ணுங்கள், நாங்கள் அமெரிக்காவை எதிர்த்து ஆட்சி ரெடியாக இருக்கோம். வெள்ளைக்காரனுடைய அந்த சிஸ்டம் அதெல்லாம் எதிர்த்து, இளநாட்டுகளை எதிர்த்து ஆட்சி செய்ய ரெடியாக இருக்கும். அதற்கான வழிமுறைகள் எல்லாம், அதற்கான படைபலம் எல்லாமே இறைவன் காட்டுவார். அதற்கான ஆசீர்வாதம் எல்லாமே இறைவன் தான் காட்டுவார். ஸோ அகத்தியர் வர்மக்கலையை கற்றுக் கொடுத்தவர் அகத்தியர் தான். சரிங்களா? அகத்தியர் வந்து மதுரையிலேருந்து தென்பொதிகை மலைக்கு போய் இதை கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. இது வர்மக்கலையை. வர்மக்கலையை சடையவர்ம பாண்டியனுக்கு அகத்தியர் கற்றுக் கொடுக்குறாரு மதுரையில் வந்து. ஸோ இப்போ மதுரையிலேருந்து திருப்பி தென்பொதிகை மலைக்கு போகிறாரு. அங்கேருந்தான் இது வர்மக்கலை இன்னைக்கு வந்து கன்னியாகுமரியிலலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மதுரையிலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வர்மக்கலை செஞ்சுட்டு இருக்காங்களே, அதனுடைய அதை கண்டுபிடிச்சி பாண்டிய மன்னர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? அகத்திய மன்னர். சரிங்களா? வர்மக்கலைக்கு குருநாதர் யாருன்னா அகத்திய மன்னர். அகத்திய மன்னர் வந்து மதுரையிலேருந்து தான் தென்பொதிக்கு போனார். வடநாட்டிலேருந்து அவர் எப்படி வர முடியும்? ஸோ அந்த வர்மக்கலைன்றது பிரபஞ்சத்தை பற்றி அறிஞ்சிக்கிறது தான் வர்மக்கலை. அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ வீரமும் வேணும். சில இளைஞர்கள் தற்காப்பு கலையை கற்றுக்குங்க, அது அழிஞ்சிக்கிட்டு இருக்கு.
அதெல்லாம் நம்ம இது பண்ண வரும்போது அதை வந்து உலகம் முழுக்க விரிவுபடுத்தி கொண்டு போகலாம். இந்தியா முழுக்க எல்லாரும் ஒரு தற்காப்பு கலை, வர்ம கலையெல்லாம் கற்றுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம். அதெல்லாம் மீண்டும் கொண்டு வரலாம். நம்ம அழிக்கப்பட்ட பாரம்பரியம் அழிக்கப்பட்ட சில தற்காப்பு கலைகளையும் வெளியில் கொண்டுருவோம். வர்மக்கலை, அந்த வர்மக்கலைன்றது சில பேர் சண்டை பயிற்சி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. சண்டை பயிற்சியாக இருந்தாலும் அதில் பிரபஞ்ச ரகசியங்களையும் பிரபஞ்சத்தை பற்றி கற்றுக்கிறது தான் வர்மக்கலை, தற்காப்பு கலை. இதெல்லாம் கற்றுக்கிறது நல்லது. ஸோ இந்த இம்மாற்றல் ஆட்சி வந்தோடனே அதெல்லாம் வெளியில் கொண்டு வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுறோம். மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றும் தயங்க வேண்டியதில்லை. இன்னும் இதெல்லாம் நம்ம 6 மாதத்துக்குள்ளே செய்யணும். இம்மாற்றல் ஆட்சி இன்னொரு 6 மாதத்துக்குள்ளே வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அவருடைய எழுச்சி இந்த ஆண்டு இருக்கும். அடுத்த ஆண்டு அவர் ஆட்சி அமைப்பார். அது எப்படி ஆட்சி அமைப்பார்? மன்னர் ஆட்சியை போல அமைப்பாரா, இல்லை அரசியல் வழி வருவாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நேற்று கூட நான் நிறையா ஷார்ட் வீடியோஸ் போட்டிருந்தேன், மன்னராட்சி மீண்டும் வரும். நேற்று கூட ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க, ஒரு 3 மாதம்லாம் இம்மாற்றல் வந்துருவாருங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொன்னார். ஸோ இதெல்லாம் இறைவன் தான் இதுக்கு உரிய வழியை காட்ட வேண்டும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அது மாதிரி எனக்கு மற்ற சேனல் பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, சரிங்களா? நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். நிறைய அந்த 3 மாதம் 2 மாதத்தில் வரப்போகிறாருன்னா அதுக்கு என்ன வேலைகள் செய்யணுமோ அதை தான் நான் செய்ய முடியும். மற்ற சேனல் பேசுகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. என்னையை பற்றியும் யாரும் பேச வேண்டாம். பேசுகிறதா நீங்கள் பேசிக்கிங்க, எனக்கு நல்லது தான். என் சேனல் பேரை சொல்லியே பேசுங்க, அப்படியாச்சும் எனக்கு ஒரு 4 வியூஸ் கூடட்டும். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக.